ஹலோ ஆல், எங்கள் ஊரில் மாரியம்மன் கோவில் திருவிழா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. லாஸ்ட் இயர் வந்து கும்பாபிஷேகம் நடந்தனால திருவிழா நடக்கலை. இந்த வருஷம் தான் நடக்குது. லாஸ்ட் இயர் என்னாலே வர முடியல. இந்த வருஷம் கண்டிப்பாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டேன். எல்லா வருஷமும் சாமி ஒவ்வொரு வீட்டுக்காக போய் படி அளந்துட்டு வருவாங்க. இந்த வருஷம் எங்கள் வீட்டுக்கும் வந்து நல்லபடியாக படி அளந்துட்டாங்க. இதே மாதிரி எல்லா வருஷமும் நாங்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து சாமியை தரிசனம் பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்களும் மனதார வேண்டிக்கிட்டோம். உங்கள் ஊர்லேயும் இந்த மாதிரி நடக்குமான்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி சாமி வீட்டுக்கு வரும்போது நம்ம ஏதாவது மனசில் வேண்டுதல் வச்சுருந்தோம் அப்படின்னா அதை சாமிக்கிட்ட நம்ம வேண்டிக்கிட்டு குறி கேட்கலாம். நம்ம குறி கேட்கும்போது சாமி வந்து நமக்கு அப்ரூவல் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா பூ வந்து கீழே விழுங்க. அதை நம்ம அப்ரூவலாக எடுத்துக்கிட்டு அந்த விஷயத்தை செய்யலாம். நெக்ஸ்ட் டே வந்து பூக்குழி திருவிழா, அதாவது தீமிதி திருவிழா தான் பூக்குழி திருவிழான்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருந்தேன், இதை பார்த்துருப்பீங்க. நாங்கள் கொஞ்சம் இயர்லியாகவே போயிட்டு பார்த்துட்டு வந்துடுவோம், சாமிலாம் கும்பிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஏன்னா கிட்ஸ்லாம் இருக்கனால க்ரௌடில் போய் மாட்டிக்கிட்டு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் போயிட்டு சாமி மட்டும் அந்த காரில் கொஞ்சம் நேரம் விளையாட வச்சுட்டு அப்புறம் திருவிழா கடையில் என்னென்ன வாங்கணுமோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். இத்தனை வருஷமாக நாங்கள் இந்த திருவிழாவுக்கு போயிருக்கோம், பட் ஒரு தடவை கூட எதுவுமே வாங்கினதில்லை. ஆனால் இந்த வருஷம் எங்களுக்கு பிறந்ததுங்க விட மாட்டேதுங்க, ஏதாச்சும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு நாங்கள் வரும்போது ஸ்நாக்ஸாக பஜ்ஜி போண்டா மசால் பூரி எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு வீட்டில் வந்து நைட்டு அன்னைக்கு மாவிளக்கு போட்டு சாமிலாம் கும்பிட்டு நெக்ஸ்ட் டே தான் கோயிலுக்கு மாவிளக்கு எடுத்துகிட்டு போவோம். பிரசாதம்லாம் சாமிக்கு வச்சு படைச்சிட்டு அதுக்கப்புறமா நாங்களும் சாப்பிட்டோம். எப்போவுமே நைட்டு லேட்டாக தான் பூக்குழி ஸ்டார்ட் ஆகும். இந்த வருஷம் வந்து ஒரு 11:30 அந்த சம்திங்லேயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏழுமலையான், வெங்கட்டம்மாள் எல்லா சாமியும் கூட்டிகிட்டு அதுக்கப்புறம் தான் போய் பூக்குழியே அங்கே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் தான் வெங்கட்டம்மாள் கோயில் இருக்குது. அதனால் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி ரொம்ப சவுண்டாக இருக்கும். முதல்லாம் ஸ்கூலுக்கு போகும்போது நைட்டு இந்த சவுண்டில் தூங்கவும் முடியாது. அடுத்த நாள் எழுந்திரிச்சு ஸ்கூலுக்கு போனோன்னா கடுப்பாக இருக்கும். பட் இப்போ கொஞ்சம் ஜாலியாக எல்லாம் வெளியில் வந்து நின்று பார்த்துட்ருந்தோம். இது என்னடான்னு தெரில, இந்த வருஷம் சாமி கொஞ்சம் நேரமாக அந்த இடத்த விட்டு நகரவே இல்லை. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து தான் சாமியே அந்த இடத்த விட்டு போனாங்க. அப்புறம் அங்கே போயிட்டு பூக்குழியில் ஃபஸ்ட்டு ஏழுமலையான் சாமியும் வெங்கட்டம்மாள் சாமியும் இறங்கினதுக்கப்புறம் தான் அடுத்து தீ மிதிக்க வேண்டியிருந்தவங்க எல்லாருமே வரிசையாக இறங்குவாங்க. இது விடிய நடக்கும். காலையில் 3-4 மணி ஆயிரும் இது முடியறதுக்கே. அதுக்கப்புறமா சாமி கோயிலுக்கு போயிடுவாங்க. 6 மணிக்கு கெடாலாம் வெட்டிட்டு சாமி கோயிலுக்கு போனதுக்கப்புறமா அரண்மனை கெடான்னு சொல்லி ஒன்று வெட்டுவாங்க. அதுக்கப்புறம் தான் மற்றவங்க எல்லோரும் பொங்கல் வைக்கிறது, அவங்க என்ன வேண்டுதல் வச்சுருக்காங்களோ அதெல்லாம் நிறைவேற்றுவாங்க. நாங்கள் மாவிளக்கு போட்டுட்டு தேங்காய் பால் அபிஷேகம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். கொஞ்சம் இயர்லியாகவே போயிட்டோம். ஸோ அதோட வீடியோஸ்லாம் எதுவுமே இருக்காது. பிகாஸ் அன்னைக்கு தான் பால் குடம் எடுக்கிறவங்க, தீச்சட்டி எடுக்கிறவங்க, அதுக்கப்புறம் கோயிலில் பொங்கல் வைக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப க்ரௌடாக இருக்கும். அதனால் நாங்கள் சீக்கிரமே போயிட்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட் டே வந்து மஞ்சள் தண்ணி திருவிழா. சாயங்காலம் 6 மணி வரைக்கும் மஞ்சள் தண்ணி ஊற்றி எல்லாம் ஊரில் இந்த படத்துலலாம் காட்டுற மாதிரி தான் விளையாடிட்டுருப்பாங்க. இன்றைக்கும் வந்து தீச்சட்டி எடுக்கிறவங்களும் எடுப்பாங்க, அழகு குத்துருவாங்க, அந்த இது என்ன வேண்டுதல் வச்சுக்கோ அதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா முளைப்பாரி எடுத்துகிட்டு கோயிலில் கும்மி அடிச்சுட்டு ஊர் சுற்றி வந்து எங்கள் ஊரில் மங்கம்மா கேணின்னு ஒன்று இருக்கும், அங்கே போயிட்டு கேணியில் முளைப்பாரியில் விட்டுட்டா திருவிழா முடிஞ்சிடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.